ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட தேமுதிக விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக போட்டியிடாவிட்டால் தேமுதிக போட்டியிட முடிவு செய்திருப்பதான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த தேர்தலில் போட்டியிட தேமுதிக விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக எடுக்கும் முடிவுக்காக தேமுதிக தரப்பு காத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அன்னை செய்தி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட தேமுதிக விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக போட்டியிடாவிட்டால் தேமுதிக போட்டியிட முடிவு செய்திருப்பதான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். தற்போது தமிழகத்தில் அந்த சட்டமன்ற தேர்தல் களத்திற்கு முன்னதாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த களமானது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. திமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேமுதிகவிலிருந்து வந்து திமுகவில் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சந்திரகுமார் ஏற்கனவே 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர். அவர் தற்போது இந்த இடைத்தேர்தலில் திமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் திமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராகவும் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அவருக்கு இந்த வாய்ப்பை திமுக தலைமை வழங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் போட்டியிடுமா போட்டியிடாதா என்பது குறித்து இன்று மாலை தெரிந்துவிடும். இன்று மாலை 3 மணிக்கு அவர்கள் தலைமை அலுவலகத்திலே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அதில் மாவட்ட செயலாளர்களின் ஒருமித்த கருத்து என்ன என்பதை கேட்டு அறிந்து கொண்டு அதன் பிறகு முடிவு செய்யலாம் என அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு செய்திருக்கிறது. நாம் விசாரித்த வரையில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த கூட்டணி கட்சியான அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக தெரிகிறது. காரணம், இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்றால் அதிமுகவுக்கு சொன்னதாக ஒரு 40,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது. அந்த வாக்குகளை அறுவடை செய்தால் அது தேமுதிகவிற்கு ஒரு எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் போட்டியிடலாம் என திட்டமிடுவதாக தெரிகின்றது. எனவே அக்கட்சி முக்கிய நிர்வாகிகளுடன் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சிலரிடம் நாம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர்களிடம் கேட்டபோது நாங்கள் போட்டியிடுகிறோமா போட்டியிடவில்லையா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை. அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்துதான் எங்களுடைய நிலைப்பாடு இருக்கும். அதிமுக போட்டியிடவில்லை என்றால் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனாலும் எங்கள் கட்சி தலைமைதான் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். எங்களுடைய கட்சியின் சார்பில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் போட்டியிடவில்லை என்றாலும் மற்ற சிலரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இதில் யாரேனும் ஒருவரை நாங்கள் நிறுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் நாம் தமிழர் போட்டியிட தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை அணி திரட்டுவதற்கு தேமுதிக களத்தில் இறங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதிமுகவினுடைய அந்த முடிவை பொறுத்து தேமுதிக போட்டியிடுவது உறுதியாகலாம். எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்திருந்தது. அப்போதே அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2023 நடைபெற்ற தேர்தல் நியாயமாக நடைபெறவில்லை, பணம் ஆறு போல ஓடியது, பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் நியாயமாக நடைபெறாது, எனவே நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அதிமுக சொல்லியிருந்தது. எனவே மீண்டும் அதே ஈரோடு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதால் புறக்கணிப்பதற்கே வாய்ப்புகள் அதிகம் என அக்கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்மிடம் பேசும்போது தெரிவிக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.